விசாரணைக்கு ஒரு முறை 2 முறை விஜய் அழைத்ததுக்கு அப்புறமும் 3வது முறை சம்மன் அனுப்பும் போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. 234 வேட்பாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், கட்சி பணிகளை செய்யணும். அந்த கரூர்ல இருக்கிற லோக்கல் மினிஸ்டரை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து கமோஷனே உருவாச்சு. அது வரைக்கும் அந்த கூட்டம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது எங்க கண்ட்ரோல் இல்லாத ஆம்புலன்ஸ் சார். நான் வந்து அங்க போய் மேடையில் காவல்துறைக்கு நன்றி சொல்லி தான் நான் மேடையில ஏறினேன். காவல்துறை பாதுகாப்பான முறையில் என்னை ஏற்றிட்டாங்க. நானும் பேச தொடங்கி விட்டேன். ஆனால் லோக்கல் மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை பற்றி நான் சில வரிகளை வந்து பயன்படுத்தும் போது தான் அங்கிருந்து செருப்பு வீசப்பட்டது, பாட்டில் வீசப்பட்டது. அவங்கள கூப்பிட்டு நான் வந்து மகாபலிபுரத்தில் வந்து அந்த ஹோட்டலில் பேசும்பொழுது அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, இது வந்து உனக்கு எதிராக நடந்த சரி தம்பி, நீங்க வந்து ஒரு துளியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்க வந்து வருத்தப்படல, உங்களுக்கு எதிராக வந்து சதி செயல் நடந்துச்சு, தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து அரசியலை விட்டு போக வேண்டாம், நீங்க வாங்க, நாங்க இன்னும் ஆதரவு கொடுக்குறோம்னு அந்த இறந்து போன குடும்பத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க. ஸோ இந்த செய்தியை தான் வந்து இந்த விசிட்ல விஜய் வந்து அங்க ஆழமாய் பதிவு செஞ்சாரு. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, நான் வந்து போய் முதலுதவி செஞ்சது ஒரு தப்பா, எனக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் பேசினாரு. ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள வந்து நீங்க அனுப்பின ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸ்ல சில பேர் வந்து தலப்பா கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டே போறாங்களே ஆம்புலன்ஸ்குள்ள, அவர்கள் யார், யாருடைய ஆட்கள்? விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்குன்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கன்ற மாதிரி. இல்ல, நீங்க சொல்வது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏனென்றால் மனிதர்கள் பொய் சொல்லலாம். இது வந்து சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்கிற கேமராக்கள், அதில் ஏற்பட்ட பதிவுகளை வந்து பொய்யாய் யாருமே எடுத்துரைக்க முடியாது. இந்த பதிவுகளை எல்லாம் வந்து தாவேகாவுடைய அலுவலகத்தில் ஒவ்வொன்றுமே சிடியா போட்டு வச்சு அதை வந்து சிபிஐ விசாரணை ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து செந்தில் பாலாஜி 6 மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்கியமா பேசப்பட்ட ஒரு பேருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்கிட்ட திரும்பவும் விசாரிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? வணக்கம் சார். வணக்கம் பக்னேஷ். கரூர் சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 3 முறை டெல்லி சென்றிருந்தார் சார், சிபிஐ விசாரணைக்காக போயிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் 6 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க சார். இந்த விசாரணையை பற்றி சொல்லுங்க சார். அதாவது 29/7/2025 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நடந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது சம்பந்தமாக கரூர் காவல் நிலைய கிரை நம்பர் 855/2025 அதில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா, அதில் செக்ஷன் 105 பிஎன்எஸ் ஆக்ட், செக்ஷன் 110 பிஎன்எஸ் ஆக்ட், செக்ஷன் 110 பிஎன்எஸ் ஆக்ட், செக்ஷன் 125, செக்ஷன் 223 பிஎன்எஸ், செக்ஷன் 3 ஆஃப் டிஎன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட். இதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கரூர் ஆய்வாளர் மணிவண்ணன் தாவேகா கட்சிக்காரவங்க சொன்ன பேச்சு கேட்காம உள்ளே போய் கடைசி நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்காம உள்ளே போனதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தாவேகா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஸோ தாவேகா மேலே வந்து மாநில அரசு எஃப்ஐஆர் போட்ட ஒரே காரணத்தினால இவங்க என்ன கத்தி கூச்சலிட்டாலும், இவங்க என்ன எடுத்து சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க போவாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போனார். இதை அந்த விசாரணை ஆணையத்துக்கு மேலே வேற ஒரு விசாரணை அதிகாரி ஆணையத்தின் இது பண்ணணும். அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் அடங்கினால அங்கே முகில் ரோஸ்தகி அப்படின்னா முன்னாள் நீதிபதியுடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த விசாரணைக்கு ஒரு முறை 2 முறை விஜய் அழைத்ததுக்கு அப்புறமும் 3வது முறை சம்மன் அனுப்பும் போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு தான் அவரை சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. 234 தொகுதிக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஆள் போடணும். இந்த மாதிரியான சமயத்தில் நான் வந்து பரப்புரை பண்ணணும். நான் வந்து 234 புதிதாக ஆரம்பித்த கட்சி 234 வேட்பாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், கட்சி பணிகளை செய்யணும். எனவே நீங்கள் இங்கே எனக்கு சென்னையில் விசாரணை வைங்க அப்படின்னு கேட்டார். ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் அங்கே விசாரணைக்கு தேவைப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் யாரெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கரூரில் போய் அந்த இடத்த வந்து மறு விசாரணை செய்து வந்தார்களோ அத்தனை அதிகாரிகளையும் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இங்கே வந்தது தான் பெட்டர் அப்படின்னு சொன்னதுனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாமல் போயிட்டார். விசாரணைக்கு போயிட்டு அவங்க என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 2 முறை விசாரணைக்கு வந்துட்டோம், அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தாவேகா கட்சிக்காரங்க சொன்ன பேச்சு கேட்கல, நீங்கள் போய் விசாரித்த வகையில் என்ன தெரிய வந்திருக்குது, அவங்க வந்து நான் வந்து அந்த கரூரில் இருக்கிற லோக்கல் மினிஸ்டரை பற்றி
நான் ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கமோஷனே உருவாச்சு. செந்தில் பாலாஜி ஆமாம், செந்தில் பாலாஜியை பற்றி நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த கமோஷனே உருவாச்சு. அது வரைக்கும் அந்த கூட்டம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த ஆம்புலன்ஸு கொண்டு வந்தது எங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஆம்புலன்ஸு. என்னடா நம்ம கோடி கட்டின ஆம்புலன்ஸ்லாம் போகுது அப்படின்னு வந்து மேடையிலேருந்தே விஜய் கேட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து எல்லா ஊடகங்களும் பதிவு செய்யப்பட்ட ஒரு எவிடன்ஸு. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்லாம் எங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இங்கே வந்து அந்த ஜெனரேட்டர் ரூமில் ஏறி குதித்த இளைஞர்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க இல்லை, வேற யாரோ மூன்றாவது நபர்கள் அங்கே வந்து சிலரை தாக்கவும் சிலரை தள்ளவும் வந்து செஞ்சாங்க. சிலர் செருப்பு வீசினார்கள். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு அந்த பாட்டிலுக்கு அது வரைக்கும் சிரிச்ச முகத்தோட மேடையில் ஏறி வெற்றிகரமா அது வரைக்கும் சக்சஸ் தான். அந்த மீட்டிங் வந்து எது வரைக்கும் சக்சஸ், அவர் மேடையில் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பொதுமக்கள் வந்திருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் நன்றி, காவல்துறைக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு அமைதியா பேச்சு தொடங்குற பொழுதுதான் நீங்க எல்லாருக்கும் அது தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் யாருக்கெல்லாம் தமிழ் புரியுதோ அத்தனை பேருக்குமே புரிந்த பதிவான ஒரு நிகழ்வு தான் அது. அதைத்தான் வந்து மறுபதிவு செஞ்சார் விஜய் சார். நான் வந்து அங்கே போய் மேடையில் காவல்துறைக்கு நன்றி சொல்லி தான் நான் மேடையில ஏறினேன். காவல்துறை பாதுகாப்பான முறையில் இதை ஏற்றிட்டாங்க. நானும் பேச தொடங்கி விட்டேன். ஆனால் லோக்கல் மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை பற்றி நான் சில வரிகளை வந்து பயன்படுத்தும் போது தான் அங்கிருந்து செருப்பு வீசப்பட்டது, பாட்டில் வீசப்பட்டது. அப்புறம் வந்து ஏறி வந்து ஜெனரேட்டர் ரூமில் சிலர் குதித்தார்கள். குதித்து வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த கரண்ட் ஆஃபு கமோஷன் அதில் தான் அந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இவ்வளோ பேர் இறந்தாங்க. அதுக்கு அவருடைய ஆட்கள் ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து திருப்பி பதிவு செஞ்சாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு வந்த போதும் நாங்கள் இந்த கருத்தியலை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த தடவை மீண்டும் வந்து எங்களையே வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து 41 பேர் கட்சிக்காரங்க இறந்துருக்காங்க. என்னை பார்க்க வந்தவர்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நான் வந்து ஆறுதல் சொல்லி ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். அந்த குடும்பத்துடைய கல்வி செலவெல்லாம் நான் ஏற்றிருக்கிறேன், தத்தெடுத்துக்கிறேன். மீளா துயரத்தில் 10 நாள் வந்து மீளாத சோகத்தில் நான் படுத்திருந்து நான் மீண்டலுனா அப்படின்னு அரசியல் விட்டு போயிடலாமெல்லாம் முடிவெடுத்தேன். அவங்கள கூப்பிட்டு நான் வந்து மகாபலிபுரத்தில் வந்து அந்த ஹோட்டலில் பேசும்பொழுது அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, இது வந்து உனக்கு எதிராக நடந்த சதி தம்பி, நீங்கள் வந்து ஒரு துளியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்கள் வந்து வருத்தப்படல, உங்களுக்கு எதிராக வந்து சதி செயல் நடந்துச்சு, தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து அரசியலை விட்டு போக வேண்டாம், நீங்கள் வாங்க, நாங்கள் இன்னும் ஆதரவு கொடுக்குறோன்னு அந்த இறந்து போன குடும்பத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க. ஸோ இந்த செய்தியை தான் வந்து இந்த விசிட்டில் விஜய் வந்து அங்கே ஆழமாய் பதிவு செஞ்சார். பதிவு செஞ்சதுனால அவரை கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிறதே ஒரு ரெக்வஸ்டாகவும் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் சிபிஐ வந்து ஏற்கனவே சம்மன் அனுப்புது. இந்த எபிசோடுக்கு வந்துடும். செந்தில் பாலாஜிக்கு ஒரு நாட்டு முழுவதும் சம்மன் வருது. கூட்டம் நடத்துனது அந்த கட்சிக்காரன், தாவேகா கட்சி. நான் திமுக காரன், நான் லோக்கல்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏங்கிறதுனால இப்படி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டு ஏன்னா உடனே நான் அந்த இடத்துக்கு போய் முதலுதவியை பண்ணி மருத்துவம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த இன்சிடென்ட் நடக்க முடியறதுக்குள்ள அந்த நேரத்தில் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதா இப்போ எல்லாருடைய கேள்வி, சமூகத்தினுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வி. இன்சிடென்ட் நடந்து முடிவதுக்குள்ளேயே அப்புறம் ஆம்புலன்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பின ஒரு ஆம்புலன்ஸில் சில பேர் வந்து தலப்பா கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்களே ஆம்புலன்ஸுக்குள்ளே, அவர்கள் யாருடைய ஆட்கள்? இப்போ வந்து தாவேக்காவுடைய ஆட்கள் நம்ம கட்சியில் ஒரு 40 பேர் செத்துட்டு இருப்பாங்கன்னு ஆட்டம் போடுவாங்களா? ஆக ஏதோ ஒரு சக்தி வந்து இங்கே பூந்து விளையாடி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆறுதல் பெற வந்த மக்கள் கூட்டமும் கரூர்லேருந்து மீண்டும் வருகின்ற மக்கள் கூட்டமும் விஜய் அவர்களை பார்த்து தகவல்களாக சொன்ன தகவல்களை அப்படியே வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, சிபிஐக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அழைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, நான் வந்து போய் முதலுதவி செஞ்சது ஒரு தப்பா, எனக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் பேசினாரு. இருந்தாலும் சிபிஐ இன்னைக்கு கூப்பிட்டு எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் என்னென்ன வந்து சமூகத்தில் வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டதோ, எங்கள் சம்பவ இடத்தை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் என்னென்ன கண்டுபிடித்தார்களோ அத்தனையும் கேள்விகளாய் வந்து தொகுத்து 6 மணி நேரம் பாலாஜி அவர்களிடம் விசாரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய, தட் இஸ் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய நேரடி மேற்பார்வையில் சிபிஐ என்கின்ற இந்தியாவுடைய உயர்மட்ட விசாரணை குழுவால் நேரடி விசாரணையில் வந்து நடந்துட்டு இருக்குது. 6 மணி நேரம் விசாரிச்சது. அதுதான் இப்போதைக்கு மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவலும் கூட. இது அவங்க கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கிறது. அவங்க விசாரணையில் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் குற்றம் ருசுவானால்
அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்கள் தெரிய வரும். ஏன்னா சிபிஐ விசாரணையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்குன்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கன்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்வது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏனென்றால் அவங்க வந்து நீங்க அந்த லைவை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். காவல்துறை வந்து அங்க வந்து ட்ரோன்ல வந்து கேமரா வச்சு ஓரிரு கேமராக்களை காவல்துறை இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. தாவேகா தரப்புலயும் தரப்புல கிட்டத்தட்ட 10 ட்ரோன்கள் வந்து விடப்பட்டு அவங்களுக்கு எப்படி கூட்டம் போடுச்சு, மக்கள் எவ்வளவு ஆரவாரம் செய்கிறார்கள், எவ்வளவு ஆதரவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ட்ரோனை பறக்க விட்டு அவங்களும் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரோன்ங்கிறது வந்து கேமரா இஸ் எ நேக்கட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளதை உள்ளபடி பதிவு செய்யக்கூடிய சக்தி படுத்தது தான் கேமரா. மனிதர்கள் பொய் சொல்லலாம். இது வந்து சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்கிற கேமராக்கள். அதில் ஏற்பட்ட பதிவுகளை வந்து பொய்யாய் யாருமே எடுத்துரைக்க முடியாது. ஆக அந்த கேமராவுடைய பதிவுகளில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல்களே அவரை பாடியது பொழுது செருப்புகள் பறந்து வந்து விழுந்ததும் இல்லைங்க, அவங்க வந்து அங்கே கீழே நிற்கிறவர்கள் வந்து அனாவசியமா வந்து விஜயை நோக்கி திட்டியது, கெட்ட வார்த்தைகளால் திட்டியதும் மற்றும் வந்து உடைத்து கொண்டு போய் அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள போந்து முரட்டுத்தனமாய் அவங்க பிஹேவ் பண்ணது அத்தனையுமே வந்து பதிவுகளாக இருந்திருக்குது. இந்த பதிவுகளெல்லாம் வந்து தாவேகாவுடைய அலுவலகத்தில் ஒவ்வொன்றுமே சிடியா போட்டு வச்சு அதை வந்து சிபிஐ விசாரணை ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சிபிஐனுடைய சிறப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று என்னென்ன விசாரணை மேற்கொண்டார்களோ அந்த அதில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள், அப்புறம் சிபிஐ வந்து இன்ஃபார்மேண்ட்டை செட் பண்ணி அங்கே வந்து யார் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு போட்டாங்க, பிடபிள்யூடியில் வந்து ரோடு போட்டது யார், அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணது, அதுக்கு யாரெல்லாம் லோக்கலாக இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த லைட் ஹவுஸில் வந்து கொடுக்காம அல்லது பழைய பஸ் ஸ்டாண்டில் கொடுக்காம வேலுச்சாமிபுரத்தில் வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது யார், அதுக்கு வந்து காவல்துறையை சேர்ந்த அந்த எஸ்பி தான் முடிவெடுத்தாரா இல்லை லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் வந்து அங்கே கொடுக்க வேணான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் அது வந்து வேலுச்சாமிபுரத்தில் ஒரு சந்துக்குள்ளே கொண்டு போய் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை அடைக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரித்து, ஏன்னா சிபிஐங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேணால் ஆட்சி மாற்றம் பண்ணலாம், மத்திய அரசு வந்து நிலையான அரசாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த விசாரணைக்கு ஒரு முடிவை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாக வேண்டும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை இப்போ சிபிஐ நீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணை ஆணையம் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதன்படி வந்து அவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து கண்டிப்பாக யார் பக்கம் தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து செந்தில் பாலாஜி 6 மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ உள்ள அத்தனை சிடி மற்றும் வந்து ட்ரோன் பதிவுகள் அல்லது கேமரா பதிவுகள் அத்தனையுமே வந்து ஆதவர்ஜுனா தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எப்படித்தான் வந்து ஒரு முடிவு வருகிறது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்து அத்தனை பேருமே ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்கியமா பேசப்பட்ட ஒரு பேருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்கிட்ட திரும்பவும் விசாரிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, இப்போ விஜய் அவர்கள் வந்து நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறவங்களே 3 தடவை கூப்பிட்டதுனால இந்த கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் விசாரணைக்கு ஆஜரானார்களோ அத்தனை பேருமே ஸ்ட்ராங்காக வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செந்தில் பாலாஜி தான் லோக்கலாக இருந்தார். அவர் பேரை சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கமோஷன் உருவாச்சு. அப்போ தான் செருப்புகள் வீசப்பட்டது. அப்போ செருப்புகள் வீசப்பட்டதுனால தான் அந்த கமோஷனே வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு அவங்க முன் வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அது வந்து இவர் மறுப்பானார், யார் செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து மறுப்பானால் அதை வந்து நிரூபணம் செய்வதற்கு வந்து நிறைய சாட்சியங்களும் அல்லது மறு விசாரணையும் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து பொலிட்டிக்கலாகவும் கொண்டு போறாங்க இல்லையா சார்? பாஜக வந்து சிபிஐ விசாரணையை வச்சு விஜய் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர பார்க்குறாங்கன்ற மாதிரி விஷயமும் பேசுறாங்க இல்லையா? இல்லை, கொடியை சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியை சேர்ந்ததா, டெல்லிக்கு போனதும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா, பேச்சுவார்த்தை நடப்பதற்கே டெல்லி அழைக்கிறதா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கேள்வியாய் பொதுமக்கள் மனசில் இருக்குது. கிட்டத்தட்ட இது உண்மையும் கூட. ஏனென்றால் அங்கே வந்து டெல்லியில் சில ஏஜென்சிகள் வந்து அவர்கிட்ட வந்து, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏற்கனவே வந்து முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி, புரட்சி தலைவி அம்மாவாலும் எம்ஜிஆரும் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இதை வந்து நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் 160 தான் நிற்போம், மீதி வந்து 40 சீட்டை தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் பாஜகவுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 160 நிற்கிறாங்க. இப்போ 160 நிற்கும் போது இதை வந்து மேலிடம் நம்பர் 1 நம்பர் 2 அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, விஜய் இங்கே வந்தால்
அவருக்கு போதிய, ஏன்னா அவருக்கு நல்ல க்ரௌட் இருக்குது. இப்போ டெல்லியில் சிபிஐ நீதிமன்றத்திலேருந்து வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு அவர் குழந்தை மாதிரி கையை ஆட்டுறாரு. அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விஜய் தாவேக்கா வாழ்க அப்படின்னு டெல்லியில், இது வந்து தமிழக வரலாற்றில் இது வரைக்குமே டெல்லிக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி அங்கே டெல்லியை சுற்றி நொய்டாவில் இருக்கிறவங்க, அங்கே வாழ்கின்ற தமிழர்கள், மும்பையில் வாங்குற தமிழர்கள்லாம் பக்கத்தில் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோ, குஜராத்தில் இருக்கிறவங்க கூட சரி, அத்தனை பேருமே அங்கே போய் அவரை வந்து அருகில் இருந்து பார்க்க வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு அலைமோதுகிற கூட்டத்தோடு இருக்கிறாரு. ஒரு பேராதரவு. ஏன்னா இதையுமே சொல்றாங்க இல்லையா சார், சிபிஐ விசாரணைக்கே எங்க தலைவர் பயப்படல பாத்தீங்களா, அசால்ட்டா வராருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அசால்ட்டான்னு சொல்றதுல நான் கூட காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நான்லாம் எப்போவுமே வந்து மர்டர் கேஸ் நடந்திருக்குது அல்லது பெரிய ரயட் நடந்திருக்குது. அதை விசாரிக்கிற வரைக்குமே வந்து கொஞ்சம் கடுமையான முகத்தோடு இருந்திருப்போம். அப்படியே வந்து அடுத்த ஸ்பேஸுக்கு இப்போ ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போய் பார்க்கும்போது நான் வந்து வாங்க பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சிரித்து தான் பேசுவேன். ஸோ பணியில் நேர்மை பழக இனிமை. அவர் விசாரணைக்கு உள்ளே போகும்போது அவருடைய கேள்விக்கு கவனமாய் பதில் சொல்ல, ஏன்னா அவர் வந்து ஒரு பை மாட்டிட்டு போகிறார் பார்த்தீங்களா விஜய், அந்த பையில் அவர் என்னென்ன சொல்லணுங்கிறதையெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு லாயரை கன்சல்ட் பண்ணி எழுதிட்டு தான் போகிறாரு. அதை பார்த்து அவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதுக்கு லிஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் ஒரு முறைப்படி சமைச்சு. அப்போ நம்ம நேர்மையான முறையில் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்லிட்டோம், இனிமேல் அவங்க நேர்மையாக வந்து நடவடிக்கை எடுப்பார்கள்ங்கிற ஒரு கழிப்போடு தான் அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து எல்லாருக்கும் கையாட்டுறாரு. ஏன்னா நான் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், அவங்களும் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தானே செய்யும். இது வரைக்குமே வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரித்திருந்தால் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைப்பார்களா சொல்லுங்க? சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எதுக்கு வந்தாரு? அவர் வந்து முதலுதவி செய்ய வந்தாரு. அவர் வந்து அன்பில் மகேஷ் அவர் வந்து கண்ணீரும் கம்பளையுமாய் ஓடி வந்து அவர் முதலுதவி செஞ்சார். அப்படிதான் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பேசுவார்கள். அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை கடந்து எங்க குரல் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் விசாரணைக்கு நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக வந்து யாரை பற்றி சொல்லி கொண்டிருந்தோமோ அவர் விசாரணைக்கு அழைப்பதாக உத்தரவாதம் கொடுத்து விட்டார்கள். சண்டே அன்னைக்கே சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. உத்தரவாதம் 1, 2, 3 இருக்குது. உத்தரவாதம் 1 செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது வந்து ஜனநாயகன் படத்தை வந்து மீண்டும் பார்க்க சொல்லிடுறோம். டீம் வச்சு யாரு தணிக்கை குழுவை வந்து பார்க்க சொல்லுகிறோம். 2 அப்போ பார்க்க சொல்லுகிறோம்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னபடி வந்து பாலாஜி அழைக்கிறோம், உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறோம், நீங்கள் கூட்டணி பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் பார்கிங் நடக்குது. இப்படி நடக்கும்போது மரியாதைக்குரிய திரு பழனிசாமி அவர் வந்து 40க்கு மேலே கொடுக்க மாட்டேன், 42க்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து 230 கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே ஏற்கனவே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டாங்க. 150 கேண்டிடேட்டுக்கு மேலே இவங்க கையில் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 83 கேண்டிடேட் தான் அவர் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதே இருக்குது. அந்த லெவலில் இருக்கிற பொழுது வெறும் 40 சீட்டை வாங்கிட்டு இங்கே வந்துட்டு 40 சீட்டு 5 மந்திரி, ஒரு துணை முதல்வர், 40 சீட்டு 5 மந்திரி பதவி கொடுக்குறாங்களே. என்னங்க 40 சீட் கொடுக்குறாங்களே. நீங்கள் வந்து அரசியலில் ஜூனியர் ஆச்சாங்க. அரசியலில் வந்து விஜய் 52 வயசு விஜய் ஜூனியர் என்றால் உதயநிதிக்கு வயசு என்ன? அவருக்கு உடனடியாக துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கிறார்களா இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு வேற சீனியாரிட்டி, எங்களுக்கு வேற சீனியாரிட்டி அப்படின்னு அரசியலில் கேட்பாங்களா இல்லையா? விஜய் அவர்கள் வந்து இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா சார்? ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார்? அரசியல் எதிரி இவங்க, கொள்கை எதிரி பாஜகன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ கூட்டணி வச்சா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. இல்லை, விஜய் வந்து அங்கே கூட்டணி வைத்தால் மக்கள் என்ன கருதுவார்கள் அப்படிங்கிறது தான் வந்து செங்கோட்டையன் வந்து இங்கிருந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. நம்மகிட்ட ஏற்கனவே 150 160 தொகுதிக்கு ஆள் இருக்குது. நம்மளை வந்து மக்கள்கிட்ட வந்து கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கோம், நேரடி எதிரின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம விட்டு கொடுத்து போவது சரியா இருக்காது. வருங்கால அரசியலில் வந்து இப்படி தான் பேசுவாங்க, கடைசியில் வந்து கடைசி நேரத்தில் இவரும் மாறிடுவார் அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் நம்ம இமேஜை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த மூத்த அரசியல்வாதிகள் வந்து அவர் சொல்கிறாரு. நான் வந்து உடனடியாக முடிவெடுக்க முடியாதுங்க, நான் எங்கள் கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அங்கேருந்து தொடர்பு பண்ணி கேட்ட பொழுது விஜய்க்கு வந்து சொல்லப்பட்ட கருத்துரை என்னவென்றால், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் சொன்னால் அது என்னங்க இனிமேல் அங்கிளுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்லாம் சொல்கிறாரு. இவங்க வந்து கொள்கை எதிரி அவங்க, நேரடி எதிரி இவங்கன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லிட்டு நம்பி நாங்களாம் இப்போ ரஞ்சனா நாச்சியர்லாம் உங்களை நம்பி நாங்கள் உங்கள் கொள்கையை நம்பி உங்கள் பேரை நம்பி நாங்களாம் வந்து உள்ளே வந்திருக்கோம்ல, நீங்கள் வந்து திடீர்னு கொள்கையை
பேச்சை மாற்றின எப்படி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து கொள்கையை மாற்றி விட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே, ஏன்னா இதே அரசியல் கட்சி ஒருவேளை 10 வருஷம் வந்து விஜய் அரசியல் காலத்தில் இருந்திருப்பானால் இப்போ வந்து பாஜகவுடைய அந்த சனாதன கொள்கையை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து வட மாநிலத்தை வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கையும் சனாதனத்தையும் நீங்கள் வந்து கண்டு காணாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இல்லை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியை சேர்ந்தோன்னு 10 வருஷம் ஆயிருந்தா சொல்ல முடியும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு எடுத்து சொன்னதுனால தான் விஜய் வந்து அதில் கொஞ்சம் பின்தங்கி போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸை வந்து தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? சிபிஐ விசாரணை முடிஞ்சு இப்போ விஜய் மற்றும் மற்ற நபர்களை எல்லாம் வந்து அழைத்து விசாரித்திருக்காங்க. செந்தில் பாலாஜி முதல் முறையில் அழைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒருத்தர் மட்டுமே விசாரித்து அதுக்கு செந்தில் பாலாஜியால் தான் அது நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குமானால் அதுக்கு யாரெல்லாம் சாட்சி அப்படின்னு அத்தனை சாட்சிகளையும் விசாரிக்காமல் இதுக்கு ஒரு தீர்ப்புலாம் வராது. அதனால் இந்த விசாரணை வந்து முடிவு அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பது இப்போது இந்த 30 நாட்களுக்கு கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.